பரம பவித்திரமான பகவத்வஜத்தை வணங்கி பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய சங்கத்தினுடைய 100வது ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பதசஞ்சலன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதரணீய நவீன் பாலாஜி அவர்களே, माननीय प्रांत संघ चालक श्री कुमारस्वामी जी अवர்களே, माननीय सहप्रांत संघ चालक आदरणीय सेल्वकुमार जी अवர்களே, सेल्वराज जी अवர்களே, माननीय विभाग संघ चालक डॉक्टर मणिवण्णन जी अवர்களே, माननीय जिला संघ चालक श्री अरविंदन जी अवர்களே, மேடைக்கு வலதுபுறவும் இடதுபுறவுமாக இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சங்கத்தினுடைய அதிகாரிகணம், அன்பார்ந்த சுயம் சேவக சகோதரர்களே, அனைவருக்கும் அடியனுடைய பணிவான மாலை வணக்கம். சங்கத்தினுடைய 100ஆண்டு விழா நாடு முழுவதும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் பஞ்சாயத்து அளவில், பஸ்தி அளவில் நடந்து கொண்டிருக்கு. நாடு முழுவதுமாக லட்சக்கணக்கின நிகழ்ச்சிகள். அதன் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பதசஞ்சலன நிகழ்ச்சியினுடைய இந்த சமாபன விழா, சமாரோப்பு விழையினுடைய இந்த தருணத்தில் பாண்டிச்சேரியை குறித்து இந்த ஜில்லாக்காரியர் ரொம்ப அழகாக பேசினார். பாண்டிச்சேரியினுடைய விசேஷத்தன்மை, பாண்டிச்சேரி எப்பவுமே தெய்வீகமும் தேசியத்தினுடைய 2 கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, அது புராண இதிகாசங்கள் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் அகத்தியர் தவன் பண்ண இடம். ஆகையினால பாண்டிச்சேரிக்கு பேர் அகஸ்தீஸ்வரம். அகத்தியர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரவிந்தோ ஆசிரமம் இருக்கக்கூடிய பகுதியில் அவருடைய ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்திலே பல 100 மாணவர்களுக்கு வேத பாடசாலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பகுதியாக இருந்த பகுதி. அப்படி ஆயிரக்கணக்கின மாணவர்களை தயார் பண்ணி வேதங்களும் உபனிஷத்துகளும் புராணங்களும் இதிகாசங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்த அகத்தியர் வாழ்ந்த பகுதி. ஆகையினால பாண்டிச்சேரிக்கு பேர் அகஸ்தீஸ்வரம். அகத்தியர் வாழ்ந்த பகுதி. வேதங்கள் சொல்லிக் கொடுத்ததுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேதங்களும் இதிகாசங்களும் சொல்லிக் கொடுத்ததுனால வேதபுரி இல்லைன்னா வேதபுரம். அப்படிப்பட்ட இந்த பகுதி, இங்க இருக்கக்கூடிய மகான்கள், சித்தர்கள், அவதூதர்கள், சன்னியாசி பரம்பரை பாண்டிச்சேரியை பார்த்து, ஞானபுரியை பார்த்து, வேதபுரியை பார்த்து வந்து கொண்டிருக்கு. காரணம் என்ன என்று சொன்னால், ஞானம் கிடைக்கக்கூடிய பகுதி, வேதம் கிடைக்கக்கூடிய பகுதி. ஆகையினால ஞானத்தினுடைய ஒளி கிடைக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவது 26 சித்தர்கள், 52 சித்தர்கள், அப்படி இல்லை 100 கணக்கிന് சித்தர்கள், நமக்கு தெரியாத 100 கணக்கிന് சித்தர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வாழ்ந்து மண்ணடிந்தவர்களுடைய ஆயிரக்கணக்கிന് 100 கணக்கிന് ஜீவ சமாதிகள் பார்க்க முடியும். அதிலும் விசேஷம் என்று சொல்லக்கூடியது, இந்த பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கதிர்வேல் சாமிகள், கம்பளி சாமிகள், சட்டை சாமிகள், அக்கா சாமி, வாழைப்பழம் சாமி, தேங்காய் சாமி, பைத்தியம் சொல்லக்கூடிய பைத்தியம் பிடிக்கக்கூடிய சாமி ராமசாமி தேசிகர், அப்படி பரதேசி சாமிகள்,
அப்படி இங்க பார்த்தோம்னு சொன்னால் நூறுகணக்கிന് இருக்கக்கூடிய சித்தர் பரம்பரை பல்வேறு இடங்களில் ஜீவ சமாதிகள் பார்க்க முடியும். அவர் தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்ததுன்னு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக வாழ்ந்த ஜீவ சமாதிகள். இங்களுடைய மக்களுடைய கஷ்டத்தை, இங்க மக்களுடைய தீரா நோய்களை தீர்த்து மக்களுக்கு திசை கொடுத்த இந்த ஞான பரம்பரையும் அப்படி இருக்கக்கூடிய மகான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி பாண்டிச்சேரி. ஆகையினால இது சித்தர் பூமி, சித்தபுரி, வேதபுரி, ஞானபுரி, அகஸ்தீஸ்வரம், அப்படி பல்வேறு பேர்கள்ல பாண்டிச்சேரியை பேச முடியும். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா என்று சொல்லக்கூடிய பகுதியில் பல்வேறு ஜாதி பிரச்சனைகள் இருக்கும் போது ஜாதிகள் எல்லாம் சமமாக இருக்கணும். ஈழவ சிவனை தரிசனம் கொடுத்து பிரதிஷ்டை பண்ண ஸ்ரீ நாராயண குரு பிரசித்தி பெற்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோயில்ல வந்து வேதபுரீஸ்வரருடைய முன்னாடி இருந்து பாடி கண்கள் இருந்து கண்ணீர் ஒழுகக்கூடிய அந்த ஒரு காட்சி கூட நாம வரலாறுகள் பார்க்க முடியும். நாராயண குருசாமியும் இந்த பகுதியில் வந்திருக்கு. அப்படிப்பட்ட பரம்பரையில் சேர்ந்தவர்கள் நாம, நம்முடைய முன்னோர்கள், யுகபுருஷர்கள், அவதூதர்கள், சித்தர்கள், ஞானிகள், சன்னியாசிமார், அப்படி நூறுகணக்கிന് பரம்பரையில் சேர்ந்தவங்க நாம. அந்த பெருமை, அந்த அகங்காரம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அகங்காரத்தோடு இருக்கக்கூடியது மற்ற வேலைக்காக இருக்கக்கூடிய அகங்காரம் இல்லை. என்னுடைய முன்னோர்கள் இப்படிப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக நாம இருக்கிறோம். அதிலும் விசேஷம் சொல்லக்கூடியது 1892 டிசம்பர் மாதம் 24, 25, 26 சுவாமி விவேகானந்தர் சிகாகோ போகும் முன்னாடி கன்னியாகுமரி வந்து 3 நாள் தபஸ் பண்ணது பிறகு அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வருவதற்காக அங்கிருந்து கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் வந்தது பிறகு அங்க இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் எல்லாம் ராமசாமியுடைய பரம்பரையா இருக்கக்கூடிய ராஜ பரம்பரையெல்லாம் பார்த்தது பிறகு அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு போகும்போது இங்க ஒரு நண்பர் இருந்தது, சுவாமி விவேகானந்தருடைய நண்பர். அவரை பார்க்கறதுக்காக பாண்டிச்சேரியில் வந்திருந்தார். மன்மத பட்டாச்சாரியா சொல்லக்கூடிய மன்மதானந்த பட்டாச்சாரியா அவரை பார்க்கறதுக்காக பாண்டிச்சேரி வந்து 2 நாட்கள் சுவாமி விவேகானந்தர் 2 நாட்கள், இங்க இருக்கக்கூடிய ஒரு வேத பண்டிதர் கூட 2 நாள்கள் வேதங்களை குறிச்சிருக்கக்கூடிய சர்ச்சைகள், புராண இதிகாசத்தை குறிச்சிருக்கக்கூடிய சர்ச்சைகள் அதெல்லாம் பண்ணது பிறகு அங்கிருந்து கிளம்பி இந்த மன்மதானந்த பட்டாச்சாரியோட சேர்ந்து திருவல்லிக்கேணி, சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் பல நாட்கள் தங்கி இருந்தது. அங்க இருக்கக்கூடிய லிட்டரரி சொசைட்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சொற்பொழிவுகள், இந்த சொற்பொழிவுகள் கேட்கறதுக்காக வந்த அடசிங்க பெருமாள் இந்த விவேகானந்தருடைய சொற்பொழிவு, அன்னைக்கு சுவாமி விவேகானந்தருக்கு விவேகானந்தருடைய பேரே இல்லை, அந்த சொற்பொழிவுகள் கேட்கறதுக்காக வந்த அடசிங்க பெருமாள் அவருடைய வாழ்க்கையில விவேகானந்தருடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு காரணம் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கல் போகிறதுக்கு காரணம் அடசிங்க பெருமாள். அப்படிப்பட்ட அடசிங்க பெருமாளை நண்பனாக கிடைக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மன்மதானந்த பட்டாச்சாரிய இங்க இருக்கக்கூடிய பிரெஞ்சினுடைய மாநிலத்தில் இங்க பிரெஞ்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுடைய பகுதியில அக்கௌண்டன்டா இருந்த நபர் மன்மதானந்த பட்டாச்சாரி. அதனால தான் பாண்டிச்சேரி தொடர்பு அவருக்கு. அதனால சுவாமி விவேகானந்தர் சென்னையில் வந்தார். சென்னையில் இருந்தது பிறகு பல்வேறு விதமான கருத்துக்கள், அது பிறகு பலவிதமான டிஸ்கஷன்கள் நடந்தது. இந்த அடசிங்க பெருமாள் அவரை தயார் பண்றோம், நீ அமெரிக்கை போக வேண்டும். ஆகையினால் அடசிங்க பெருமாள் சாமிஜியையும் கூட்டிட்டு பல்வேறு மகான்களையும் பல்வேறு ராஜாக்களையும் பார்க்கறதுக்காக போறோம். அப்படி ராமேஸ்வரத்திற்கு கூடிய பாஸ்கர சேதுபதி மகாராஜா, ஜுனாகட்டில் இருக்கக்கூடிய மகாராஜா, அப்படி பல்வேறு நபர்கள் எல்லாம் பார்த்து கலெக்ஷன் பண்ணி 1892 மே மாதம் 31ஆம் தேதி பென்சுலார் கப்பல்ல மும்பையிலிருந்து இந்த அடசிங்க பெருமாளும் அவங்களுடைய நண்பர்களும் சேர்ந்து அவங்களை வழி அனுப்பி வச்சது. அந்த வழி அனுப்பும் போது அந்த பென்சுலார் கப்பலுக்குள்ள ஏறும்போது
தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய 3000 ரூபாய் கொண்டு வந்து அவருடைய கையில் கொடுத்தது பிறகு காலில் நமஸ்காரம் பண்றதுக்காக போகும்போது அடசிங்க பெருமாள் சுவாமி விவேகானந்தர் அப்படியே தன்னுடைய மாரோடு அணைத்தது பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை, நீ என்னுடைய நண்பன், நீ என்னுடைய சகோதரன். ஆகையினால சுவாமிஜி 1893 செப்டம்பர் மாதம் 11 சிக்காகோவில் இருக்கக்கூடிய மத மாநாடு முடிச்சது பிறகு 4 வருடங்கள் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கருத்துக்கள் சர்ச்சைகள் எல்லாம் உருவாக்கினது. அங்கே ஹிந்து சிந்தனையை கொடுத்தது, உலக நாடுகளுக்கு ஹிந்து சிந்தனையை கொடுத்த சுவாமி விவேகானந்தன். அந்த சிந்தனையெல்லாம் கொடுத்து முடிச்சது பிறகு அங்கே இருந்து ஸ்ரீலங்கா வந்தது. ஸ்ரீலங்கையிலிருந்து கிளம்பி ராமேஸ்வரம் வந்தது பிறகு 1897 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மட்ராஸ் போட்மையில், ராமேஸ்வரத்திலிருந்து சென்னையில் எக்மோர் ஸ்டேஷன் வரக்கூடிய மட்ராஸ் போட்மையில் 6ஆம் தேதி காலையில் 7:05 வந்து சேர்றார் சுவாமி விவேகானந்தர் அடசிங்க பெருமாள் கூடையே. அப்ப அங்க ஒரு வயதான மூதாட்டி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வெளியில் வர்றதுக்காக ஆயிரக்கணக்கின மக்கள், எந்த விதமான பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கின மக்கள் அங்க நின்றுட்டு இருக்கு சுவாமி விவேகானந்தரை பார்க்கிறதுக்கு. சுவாமி விவேகானந்தருக்கு இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் தெரியும், நம்ம மக்களுக்கு பச்சை தமிழன். ஆகையால தமிழ் மட்டுமே தெரியும். ஆனால் அந்த மூதாட்டியினுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் ஒழுகிட்டு இருக்கு. அடசிங்க பெருமாள்கிட்ட கேட்கிற, இந்த மூதாட்டி ஏன் அழுதுட்டு இருக்கு? ஏதோ பேசுறதுக்கு, அதனால பக்கத்தில் வர சொல்லுங்கன்னு சொல்லுது. அப்படியே பக்கத்தில் வந்து, என்னம்மா உங்களுடைய பிரச்சனை என்று கேட்கும் போது அந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உங்களை பார்க்கும்போது, நான் உங்களை நேரடி பார்க்கும்போது, உங்களுடைய செய்திகள் எல்லாம் கேட்கும் போது, உங்களை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது, திருஞான சம்பந்தர் ஞாபகம் வருது. திருஞான சம்பந்தர் மாதிரி, திருஞான சம்பந்தருடைய அவதாரம் நீங்க. ஆகேன்னு சொன்னால் திருஞான சம்பந்தருக்கும் சுவாமிஜிக்கும் என்ன விசேஷத்தன்மை? சமண மதத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கின மக்களை தாய்மதம் திருப்பி ஹிந்துவாக கொண்டு வந்து ஹிந்து கலாச்சாரத்தின் பண்பாடு மேல ஈடுபாடு உருவாக்கின திருஞான சம்பந்தருடைய பரம்பரை சுவாமி விவேகானந்தர். அப்படி சொல்லக்கூடிய மூதாட்டி, அப்படி சாமிஜியை உருவாக்குறதுக்கும் சாமிஜியினுடைய பல்வேறு விஷயங்கள் இங்கிருந்து துவங்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி. அப்படிப்பட்ட பாண்டிச்சேரி மகான்களை, சித்தர்களை, அவதூதர்களை, சன்னியாசிமார சித்த புருஷர்களை உருவாக்கின பாண்டிச்சேரி. அப்படிப்பட்ட பாண்டிச்சேரியினுடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய நமக்கு அகங்காரம் இருக்கு. ஏனென்று சொன்னால் என்னுடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட ஞானத்தினுடைய வீரத்தினுடைய செல்வாக்குரியவர்கள். அப்படிப்பட்ட பரம்பரை நம்முடையது. ஆகையினால வெறும் ஞானம் மட்டுமல்ல, வெறும் தெய்வீகம் மட்டுமல்ல, தேசியமும் பக்கத்தில் இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னால், இந்த அடசிங்க பெருமாள் ஒரு மேகசின் துவங்கினது, பிரம்மவாதினி சொன்னால் பிரம்மம், ஞானம் எல்லா பகுதியிலும் கொடுக்கக்கூடியது. அப்படி அந்த அடசிங்க பெருமாளுடைய பிரம்மவாதினி மேகசினில் இங்க இருக்கக்கூடிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார் கட்டுரை எழுதுறது, மேக்ஸ் முல்லர் கட்டுரை எழுதுறது, சகோதரி நிவேதிதை கட்டுரை எழுதுறது, பல்வேறு ஜெர்மனியிலிருந்து, ஜப்பானிலிருந்து பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பகுதியில் கட்டுரைகள் எழுதுனது. ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னால், ஆங்கிலேயனுடைய தடை, எந்த விதமான கட்டுரைகள் எழுத முடியாது. ஆகையினால அங்கே இருந்து துவங்கப்பட்டது பல்வேறு விதமான பாலபாரதி, பிரபுத்த பாரதின்னு சொல்லக்கூடிய 2 மேகசின். இந்த பிரபுத்த பாரதியினுடைய எடிட்டராக இருந்தது சுப்பிரமணிய பாரதியார். அதில் எந்த விதமான கட்டுரையும் தேசிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக நூறுக்கணக்கின மக்களை தயார் பண்றதுக்காக பிரபுத்தவாகினி அடசிங்க பெருமாளும் பாரதியாரும் சேர்ந்து பல்வேறு விதமான கட்டுரைகள் எழுதினால அந்த மேகசினை தடை செய்யப்பட்டது. ஆகையினால் அந்த மேகசின் அது பிறகு எங்கே இருந்து பிரிண்ட் ஆனதுன்னு சொன்னால், பாண்டிச்சேரியிலிருந்து பிரிண்ட் ஆனது. பிரபுத்த பாரதி இந்தியா சொல்லக்கூடிய கட்டுரை, பிரபுத்த பாரதியின் சொல்லக்கூடிய கட்டுரை, பாலபாரதியின் சொல்லக்கூடிய கட்டுரைகள், பாலபாரதியின் சொல்லக்கூடிய மேகசின், அப்படி 3 மேகசின் இருக்கக்கூடியது பாண்டிச்சேரியில சுப்பிரமணிய பாரதியாருடைய தலைமையில். இந்த கட்டுரைகள் எல்லாம் நாடு முழுவதும் தேசிய சிந்தனையை உருவாக்கினது. இந்த நாடு தேசியத்தின் பக்கத்திலாக பாண்டிச்சேரி இந்த தேசியம் துவங்கினது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக பாண்டிச்சேரி கட்டுரைகள் போனது, திலகருடைய கட்டுரைகள். அப்படி சக்கரவர்த்தினின்னு சொல்லக்கூடிய மேகசின், சுப்பிரமணிய பாரதியாருடைய மேகசினா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தினி
பாண்டிச்சேரியிலிருந்து துவங்கப்பட்டது. ஆங்கிலேயன் எதிராக போராடுவதற்காக நூறுக்கணக்கிന് இளைஞர்களை தயார் பண்றதுக்காக சுப்பிரமணிய பாரதியார் பாண்டிச்சேரியிலிருந்து மக்களை தயார் பண்ணது தேசியம் பக்கத்துல. தெய்வீகம் மட்டுமல்ல, தேசியம். நான் அதனால தான் முதல்ல சொன்னது, இரண்டு கண்கள், தேசியமும் தெய்வீகமும் கண்டது பாண்டிச்சேரி. அப்படி சக்கரவர்த்தியினுடைய தயாரிப்பினால நாடு முழுவதுமாக அப்படிதான் 1906 வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசியினுடைய போராட்டம், நாடு முழுவதும் சுதேசி மித்ரன், சுதேசி மேளா, அப்படி பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக, சுதேசி சிந்தனை மக்கள் மத்தியில் உருவாக்குறதுக்காக, நூறுக்கணக்கிന് மக்களை தயார் பண்றதுக்காக முயற்சிகள் நடந்தது. அதன் அடிப்படையில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை கப்பல் வாங்க வேண்டும். சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட், சாதாரண அட்வொகேட், அவர் கப்பல் வாங்குறதுக்கான முயற்சி எடுத்தது. அதுக்கும் பாண்டிச்சேரிக்கும் என்ன சம்பந்தம்? வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய விசேஷம் என்னன்னு சொன்னால், நினைத்த விஷயங்கள் முடிக்க வேண்டும். ஆகையினால் அவருடைய முயற்சிகள் பல்வேறு விதமான முயற்சி கொடுத்த ஷாலையன் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டது கப்பல் வாங்குறதுக்காக. ஷாலைன் கம்பெனி கூட கப்பல் வாங்குறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டது. பிறகு ஷாலைன் கம்பெனிக்கார அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணது என்னன்னு சொன்னால், ஆங்கிலேயனுடைய பிரஷரினால, ஆங்கிலேயனுடைய தாக்கத்தினால கப்பல் கிடைக்காதுன்னு சொன்னது. அது பிறகு பிரான்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டு கப்பல் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணி, முதல் கப்பல் வாங்குறதுக்கு பைசா தேவை, கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் தேவை. என்ன பண்ணலாம்? இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பாரதியார் கூட டிஸ்கஷன் பண்ணது. அது பிறகு திலகர் கூட டிஸ்கஷன் பண்ணது. சுப்பிரமணிய பாரதியாரும் திலகரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணது என்னன்னு சொன்னால், பாண்டிச்சேரியிலிருந்து இருக்கக்கூடிய சக்கரவர்த்தினின்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையில ஷேர், எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் முதல், பாரதத்தில் முதல் ஷேர் மார்க்கெட் துவங்கினது பாரதியார். பாரதியாரும் திலகரும் சேர்ந்து ஷேர் மார்க்கெட் துவங்கினது. ஒரு ஷேருக்கு 25 ரூபாய். அப்படி 40,000 பேரிட்ட கலெக்ஷன் பண்ணி 10 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணது. நாடு முழுவதும் கலெக்ஷன் பண்ணி 10 லட்சம் ரூபாயில முதல் இருக்கக்கூடிய கப்பல் வாங்கினது எஸ்.எஸ். லாவோ செல்லக்கூடிய கப்பல். அங்கிருந்து தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீலங்கைக்கு கப்பல் ஓட்டுறது நாம, கப்பலோட்டிய தமிழன் சொல்லக்கூடிய படம் நாம பார்த்திருக்கோம். ஆனால் உண்மையான வ.உ. சிதம்பரம் பிள்ளை கப்பல் தயார் பண்ணி 1300 பேரை ஒரே நேரத்தில் கப்பல்ல கொண்டு போக முடியும் ஸ்ரீலங்கைக்கு. 8 அணை ஒரு நபருக்கு, ஒரு பேசஞ்சருக்கு 8 அணை. அப்ப ஆங்கிலேயன் முயற்சி பண்ணது 8 அணை தர முடியாது. ஆங்கிலேயன் சொன்ன நான் ஃப்ரீயாவே கூட்டிட்டு போறேன்னு சொன்னா. ஆனால் இந்த நாடு இருக்கக்கூடிய மக்கள், பாரதத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முடிவு பண்ணது, நான் காசு கொடுத்து 8 அணை கொடுத்து தான் போக முடியும். ஆனாலும் ஆங்கிலேயனுடைய அந்த கப்பல் ஏற மாட்டோம் சொல்லி அப்படி எஸ்.எஸ். லாவோ முதல் போனது. அது பிறகு 2 வருடத்தில் 2வது கப்பல் எஸ்.எஸ். காளியும் வாங்கினது. அப்படி கப்பல்கள் ஓட்டுனது. இந்த கப்பல்களுக்கெல்லாம் போதுமான பொருளாதாரத்தை திரட்டினது இந்த பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பாரதியார், திலகரும் சேர்ந்து அவங்களுடைய 2 மேகசீன்கள்ல இது தயார் பண்ணது. அப்படி நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக, சுதேசி சிந்தனையை கொடுக்கிறதுக்காக, யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறதுக்காக பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய மக்கள் தயாரானது. தேசியம் பக்கத்தில் இருந்தது. 1920 திலகர் காலமாகிறார். 1920 திலகர் காலமானது பிறகு காங்கிரசினுடைய தலைமை யார் எடுக்கிறது? அப்படி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் துவங்கினது. காங்கிரசுக்கு ஒரு தலைமை தேவை, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அப்படிப்பட்ட காங்கிரசுக்கு தலைமை திலகர் இல்லை என்று சொன்னால் யாருன்னு கேள்வி வந்தது. அப்ப பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய அரவிந்தோ, சாமி அரவிந்தோவை பார்க்கிறதுக்காக அப்பதான் RSS வேலைகள் துவங்குறோம். 1920 RSS ஸ்தாபகர் டாக்டர் கேசவராம் ஹெட்கேவார். நம்ம இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் வலது பக்கமாக இருக்கக்கூடிய தொப்பி வச்ச டாக்டர் கேசவராம் ஹெட்கேவார், டாக்டர் முஞ்சே, காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் முஞ்சே, 2 பேரும் சேர்ந்து 1920 இவங்களை பார்க்கிறதுக்காக 1920 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 5 நாள்கள் இங்க இருக்கக்கூடிய அரவிந்தருடைய ஆசிரமத்தில் தங்கி அரவிந்தர் கூட டிஸ்கஷன். டாக்டர் கேசவராம் ஹெட்கேவரும் டாக்டர் முஞ்சையும் RSS ஸ்தாபகர் 5 நாள் இருந்த பகுதி இது பாண்டிச்சேரி. அப்படிப்பட்ட பாண்டிச்சேரி அந்த 5 நாள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான டிஸ்கஷன். நீங்க தலைமை ஏற்க வேண்டும்.
30ஆம் தேதி துவங்கின டிஸ்கஷன் 5 நாள்கள் நீண்டது. ஆகஸ்ட், பிப்ரவரி, செப்டம்பர் இருக்கக்கூடிய நாடுகள் இதெல்லாம் எடுத்தது பிறகு 5 நாள் டிஸ்கஷன் பண்ண அரவிந்தர் தெளிவாக சொன்னது, இது ஞான பூமி, மோட்ச பூமி. இங்கிருந்து நான் என்னுடைய தேசிய வேலையில் தெய்வீக வேலையும் சேர்ந்து நான் வேலை பார்க்கிறோம் சொன்னது. அது பிறகு இவங்க 2 பேரும் கிளம்பி போற இந்த தேசியம் பக்கத்தில் கொண்டு வரதுக்காக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான முயற்சிகள் இங்கிருந்து துவங்கினது. அப்படி பல நாட்கள் பாண்டிச்சேரியில, அது பிறகு வாவு சிதம்பரம் பிள்ளை அந்த எஸ்எஸ்லாவோ 2 கப்பல்கள் எல்லாம் வாங்கினது பிறகு வாவு சிதம்பரம் பிள்ளை ஜெயில் அடைக்கப்பட்டது. ஆங்கிலேயனுக்கு எதிராக இருக்கக்கூடிய போராட்டம். அது பிறகு வாவு சிதம்பரம் பிள்ளை பல நாட்கள் பாண்டிச்சேரியிலே தங்கினது. அப்படி வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய பாரதியார், அரவிந்தர், இந்த 3 பேரு சேர்ந்த காம்பினேஷன். இந்த 3 பேரும் தினசரி சந்திப்பு இருந்தது பாண்டிச்சேரியில. வாவு சிதம்பரம் பிள்ளை, அரவிந்தோ, சுப்பிரமணிய பாரதியார் 3 பேரும் சேர்ந்து இந்த தேசிய தன்மை, பாரதத்துக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்க வேண்டும், இங்கிருந்து பலவிதமான திட்டங்கள் தீட்டப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தேசிய சிந்தனை நாடு முழுவதும் கொடுக்கிறதுக்கு, இளைஞர்கள் மத்தியில் கொடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய தேசிய சிந்தனையும் இங்கே இருந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த காலகட்டத்தில் காங்கிரசினுடைய பல்வேறு விதமான இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய சிந்தனை பல்வேறு மதங்களையும் பல்வேறு தாஜா போகக்கூடிய சூழ்நிலை உருவானதுனால காங்கிரஸில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கொண்டு வரணும். காங்கிரஸ் சுதந்திரம் கிடைச்சது பிறகும் இந்த நாடு எப்படி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை மக்கள் மத்தியில் இல்லை. ஒரு தேசிய சிந்தனை இல்லாத ஒரு காங்கிரஸ் உருவானது. ஆகையினால டாக்டர் ஜி பல்வேறு நாட்கள் காங்கிரசினுடைய வேலை பார்த்ததுனால இந்த சிந்தனை நமக்கு எல்லாம் தெரியும். பல்வேறு இடங்கள்ல கலவரம், முஸ்லீம் இந்து கலவரம், மாப்பிள கலவரம், அப்படிப்பட்ட பல்வேறு விதமான கலவரங்கள் உருவானது. ஆகையினால டாக்டர் கேசவல்வான் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டது, நாம் ஒரு அமைப்பை துவங்க வேண்டும். தேசிய சிந்தனையோடு கூட தன்னலமற்ற தொண்டர்களை உருவாக்குறதுக்காக 1925 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் சொல்லக்கூடிய பேரே வைக்காமல் ஒரு இயக்கம் துவங்கப்பட்டது நாகபுரியில். அப்படி துவங்கப்பட்டது. பல்வேறு இடங்கள் அனுசீலன் சமிதி, இதுக்கு முன்னாடி அனுசீலன் சமிதியில் வேலை பார்த்ததுனால அகாடங்கள் துவங்கினது, பயிற்சிகள் எடுத்தது. சின்ன சின்ன கிளைகளும் பாண்டிச்சேரியும் பல்வேறு விதமான அனுசீலன் சமிதியினுடைய கிளைகள் பாண்டிச்சேரி நடந்தது. அப்படி அனுசீலன் சமிதி மாதிரி இருக்கக்கூடிய கிளைகள் சங்கத்தினுடைய வடிவத்தில் கொண்டு வந்து, ஷாகா வடிவத்தில் கொண்டு வந்து தினசரி சந்திப்புகள் துவங்கின. அது பிறகு 1926 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு சவாலாபுர்கரன் சொல்லக்கூடிய ஒரு சுயம் சேவகன் கூட பல்வேறு சுயம் சேவகர் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணும் போது இந்த இயக்கத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் ஒரு சிந்தனை உருவாகும் போது அந்த சவாலாபுர்கரன் சொல்லக்கூடிய சுயம் சேவகன் சொன்னது, நம்முடைய இயக்கத்துக்கு ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் சொல்லி பேர் வைக்கலாம். சுயம் சேவகன், சாதாரண ஒரு சுயம் சேவகன் சொன்ன பேரை வைத்த இயக்கம். அப்படி வைக்கப்பட்டது நம்முடைய இயக்கத்துடைய RSS பேர். அங்கிருந்து நம்முடைய RSS வேலைகள் இன்னைக்கு நாடு முழுவதும், உலக நாடுகள் முழுவதும் கொண்டு போறதுக்கு அடிப்படையாக 1925 துவங்கி இன்னைக்கு 2025 100 ஆண்டுகள் நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா கொண்டாடக்கூடியது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் கொண்டாடக்கூடியதுல பெருமிதம் கொள்ளாமல், நிகழ்ச்சிகள் கொண்டாடக்கூடியதில் பெருமிதம் கொள்ளாமல், அகங்காரம் இல்லாமல், இவ்வளவு 100 ஆண்டுகள் ஆனது பிறகு நம்முடைய இலக்கு அடைய முடியலை என்று சொல்லக்கூடிய கவலையுடன் அப்படி நாம கொண்டாடுறோம். காரணம் என்ன சொன்னால் நம்முடைய நாடு RSS இலக்கை அடைய வேண்டும். 100 ஆண்டு